வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. திடீர்னு மனம் பழந்து குரல்லாம் வரும், பயப்படுறாங்க. அது சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால அப்படி குரல் கீச்சு கீச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால மேடத்துக்கு கேஸ் வேறு தட்டுப்பாடு வந்துடும்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருக்காங்க போல இருக்கு. சம்மரில் ஊற்றுது ஊற்றி பரமா என்ன அந்த மாதிரி தான் வாய்ஸ் இருக்கு. ஓகே சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம எம்டி ஆண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தார். சமையல் எரிவாயு பற்றின ஒரு சமையல் எரிவாயா கேஸ் சிலிண்டர் தீரப்போது அது ஸோ கேஸ் தீரப்போது அப்படி இப்படின்னு பேனிக் பை போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு ட்ரெண்டிங் வந்து இந்த சிலிண்டர் தான் ட்ரெண்டிங்கு. ஸோ அதில் பற்றி அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நண்பர்களே, சிலிண்டர் ரேட் அதிகமாயிட்டு சிலிண்டரே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் சீக்கிரட்டா சொல்றேன், யாருக்கும் சொல்லாதீங்க, சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. இதோ உங்களுக்காக நோ பாயில் நோ ஆயில். உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த சிலிண்டர் என்னடா சிலிண்டர், எங்களுக்கு அடுப்பே தேவையில்ல. இதை யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்க மட்டும் சீக்கிரட்டா செஞ்சு சாப்பிடுங்க. உங்களை யாராலையும் அழிக்க முடியாது. நிறைய பேர் இந்த வருஷம் பல கனவுகளோட இருந்திருப்பீங்க, அது பண்ணலாம் இது பண்ணலாம் கம்பேக் கொடுக்கலான்னு. ஆனா 3வது மாசமே இப்படி பண்ணிட்டீங்களடா. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. கம்பேக் கம்பேக்கும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இல்ல, நம்ம வாழ்க்கையில நார்மலாவே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இதுல இந்த பிரச்சனை வேற வந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா ஆகுதுடா. மக்களே, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன மயிருக்கு ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னு தெரியல. ஏன்டா நானா நல்லவனாடா? வணக்கம் நண்பர்களே. இந்த வணக்கம் வித்தியாசமா இருக்கு. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் நடந்துட்டு இருக்கனால இப்ப இந்தியால எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அங்கதானே போர் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு என்ன கவலைன்னு கண்டுக்காம இருந்துட்டோம். ஆனா இப்ப அந்த போர் வந்துட்டு நம்ம வீட்டு அடுப்பங்கரை வரைக்கும் வந்துடுச்சு. எல்பிஜி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் வந்துட்டு 60 ரூபாயும், கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டு 115 ரூபாயும் ரேட் ஏத்திருக்காங்க. அங்க போர் நடக்குது, ஆனா பாதிப்பு இங்க இருக்குது. கெட்ட நேரம் வந்தா அமெரிக்கால குண்டு வெடிச்சா இங்க நாரும், அங்க அடிச்சா இங்க வலிக்குதுடா. இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். ஆனா இந்த காமெடி உண்மையாயிடுச்சுடா. சிரிக்கிறான் பாரு. இந்த போர் எதனால எதுக்காக நடக்குதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. நம்ம மக்களுக்கு நம்ம ஊர் அரசியலை கவனிக்கவே டைம் இல்ல, இதுல ஜியோ பாலிடிக்ஸ் வரைக்கும் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப நிலைமையை பார்த்தா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கு. இந்த வார பத்தின அனைத்து நியூஸுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த போர் எதனால எதுக்காக நடக்குதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. சொல்லுப்பா. ஐயோ அண்ணே, அது பெரிய ஃபிளாஷ்பேக்னே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு டிவர்ஸ் நியூஸ் கிடைச்சா போதும். ஹன்சிகா, ஆமாண்டா, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன இதான் சார் நம்ம பய புத்தி. ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரானும் சும்மா வரதா இல்ல, அவங்களும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வார் நடந்துகிட்டு இருக்கனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் நமக்கு வந்து குரூட் ஆயில், எல்பிஜி இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ அதை பிளாக் பண்ணதுனால நம்ம ஊர்ல பற்றாக்குறையா இருக்கு. இன்னைக்கு நியூஸ் வந்துட்டாங்க, 2 கப்பல் வந்து. இவங்கள தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இந்த போர் எல்லாம் ஒருவேளை முடிஞ்சிட்டு வச்சுக்கீங்க, முடிஞ்ச பிறகு இந்த ஏறின பிரைஸ் எல்லாம் குறையுமா இல்ல அதே பிரைஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கிறதா டவுட்டா இருக்கு. அது எப்படி இல்லை, அது குறையாது. அப்போ நம்ம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா வச்சுங்க, நம்ம தலையில கண்டிப்பா மிளகா அரைச்சிடுவாங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட் வந்தா நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். இப்ப ஒரு சில வீடியோஸ் நான் இருக்காத பார்க்கலாம்.
எந்த பங்குலையுமே கேஸ் இல்லை. கேஸ் டிமாண்டு எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதனால் கேஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்னைக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. சென்னையில் ஹோட்டல்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் விறகுகளை வாங்குவதற்கு உரிமையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இப்ப எல்பிஜி சிலிண்டர் எல்லாம் டொமஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கமர்ஷியல் ஸ்டாப் பண்ணதுனால இப்ப விறகுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப விறகோட ரேட்டுமே அதிகமாயிடுச்சு போல. 12,500 இருந்து 14,500 மாத்திட்டாங்களா? கட்ட நம்ம காட்டுல கிடைக்கும் போது நம்ம எதுக்கு கெஞ்சின்னு இருக்கணும்னா டிமாண்டை ஏத்தனா. இப்ப இந்த ஹோட்டல்ஸ்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஹோட்டலே நம்பி இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற நிறைய மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இங்கதான்டா அவன் புயல், வெயில், மழை எதுவா இருந்தாலும் டெய்லி நாங்கன்னா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டல் நம்பி தான் எங்களோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். காலையில இருக்கட்டும், மதியமா இருக்கட்டும், நைட்டா இருக்கட்டும், இதுல ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருப்போம். இதனால சிட்டில வாழ்ற நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. கிராமத்துல கூட அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிட்டினா ரொம்ப கஷ்டம். ஸ்விக்கி ஜொமேட்டோனா என்ன ஆச்சுன்னே தெரியல. கதை நோட்டிட்டு போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் ரூமரை கிளப்பிட்டுதான் போல. பெட்ரோல் ரேட்னா ஏற போகுது, ஆல்ரெடி எல்பிஜி ரேட் ஏறிடுச்சு, இப்ப அடுத்து பெட்ரோல் ரேட் தான் ஏற போகுதுன்னு கிளப்பிட்டுறானுங்க. அதனால மக்கள் எல்லாருமே பெட்ரோல் பங்குக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நட்டு பெட்ரோல் போடும்போது ஒரு வேலை இன்க்ரீஸ் ஆகலான்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணி கேன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போறாங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான பெட்ரோல் வந்து இந்தியா கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால பயந்து போயிட்டு யாரும் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்தும் குரூட் ஆயில் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேன். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல இருந்து 2 ஷிப் வந்து வெளியில வந்திருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலைக்கிடையில் ஹார்முஸ் நீரிணையை கடந்து முதல் கச்சா எண்ணெய் கப்பல் இந்தியா வந்தடைந்துள்ளது. அதுல ஒரு ஷிப் வந்து மும்பைக்கு வந்துடுச்சு. இன்னொரு ஷிப் வந்துட்டு மார்ச் 14-15 வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால பிரச்சனை இருக்காது. மற்றொரு எண்ணெய் கப்பல் மார்ச் 14ஆம் தேதி இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க நார்மலா எப்போதும் போல பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க பேனிக் ஆகி அதிகமா வாங்க தான் பிரச்சனை அதிகமாகும். அதனால அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுறதை எப்போதும் போல வாங்கிக்கிங்க. ஆனா தேவைக்கு அதிகமா வாங்கி ஸ்டாக் பண்ணாதீங்க. தைரியமா இருமா, தைரியமா இரு. ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது. நான் உனக்காக ப்ரே பண்றேன். பெட்ரோல் ஆஃப் ஆகணும். எல்லாம் மண்ணோட கேனை கொண்டு போய் வாங்கிட்டு பாட்டு கேனா வாங்கிட்டு போறாங்க. உண்மைதான்டா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். மத்த எல்லாம் உனமே நிக்கலாம். நீங்க வேற கேனா வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது வெடிக்க வச்சிருக்கீங்களா? சென்னைக்கு எதுக்கு இவ்வளவு பெட்ரோல் போற வழிப்பா ஊத்தினே போவீங்களா? என்ன பண்ணது? நானும் பாக்குறேன் இந்த தண்ணி கேனா தூக்கிட்டு போறாங்க. உங்க நினைச்சா பயமா இருக்குடா. ஏதாவது பண்ணிடாங்கடா. எங்கேயாவது வச்சு அதெல்லாம் லைட்டா ஃபயர் ஆகி ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிட போகுது. பெட்ரோலை ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உசுர விட்டுறாதீங்க. அதாவது யாரு சொன்னாலும் தெரியல, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க நமக்கு. டீசல் பெட்ரோல் கால வைங்க, டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி இன்னும் சொல்லல. பகிரங்க அறிவிப்பு இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்காதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் நம்பி யாரும் பேனிக் ஆகாதீங்க. எனக்கே ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்றாங்க, இது மாதிரி நாளையோட வந்து பெட்ரோல் ரேட் வந்து அதிகமா போகுது, நீ நைட்டே போய் வாங்கிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ரூமரா இருந்தாலுமே அது கேட்கும் போது டக்குனு பயமா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வந்து ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பெட்ரோல் ரேட் வந்து 160 ஏறிடுச்சு, நைட்டாக போட்டுரு பெட்ரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேருந்து நியூஸ் வருது. இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வளர்ந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க போல. நீயே தாண்டா, உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஏறிடுச்சுன்ற மாதிரி தான் தெரியுது. அது இல்லாமல் நிறைய பாரத் பங்க் நைட்லாம் ஒர்க் ஆகும், பார்த்தா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏறிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க தான் மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பீங்க. ரேட் ஏறிட்டு இவரே நினைச்சிட்டாரு போல. நியூஸ் எதுவும் பார்க்கல, சோசியல் மீடியா பார்க்கல, எதுவுமே பார்க்கல, டைரக்டா வந்துட்டாரு. நீ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்டா பாக்குறேன். நார்மலா 100 ரூபாய்க்கு இறங்கி போறவங்க கூட
இப்ப டேங்க் ஃபில் பண்றாங்க. என்னோட பைக் 12 லிட்டர் பிடிக்கும், ஃபில் பண்ணுங்கங்கறாங்க. வர எல்லாரும் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. மனசாட்சி வேணாமாயா? என்ன இப்படி போனா எப்படியா பெட்ரோல் போடுறது? ஒரு நியாயம் வேணாமா? ஒரு இரக்கம் இல்லையா? இனிமே எனக்கு சிலிண்டர் வேணாம். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டீ ஸ்டால், ஹோட்டல், கேட்டரிங்ல எல்லாம் சிலிண்டர் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? அதான் புல்லட் அடுப்பு வந்துருச்சுல, புகை இல்ல விறகு அடுப்பு. ஐயோ, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வேற இந்த நேரத்துல கரெக்டா எடுத்துட்டு வந்து வைக்கிறான். சி டைமிங்ல வச்சான் பாரு. டைமிங்ல வச்சாம்பர். நான் இந்த நியூஸ் நான் பாத்துட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் போனாலே இந்த மாதிரி வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா திக்கு திக்கு எரியுது. இதுவானா சிலிண்டரே இல்லாம எரியுற அடுப்புனா இது? இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறுங்க. நம்ம மீனாட்சி பேனல்ஸ்ல 1000 ரூபாயில இருந்து நிறைய மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் அவைலபிளா இருக்கு. மண்பானை வச்சு சமைக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்திருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வீட்டு கிச்சன்ல ஜெனரேட் ஆகிற இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டை இந்த டேங்குக்குள்ள போட்டா மட்டும் போதும். இதுல இருந்து வர கேஸ்ல இருந்து நீங்க ஃப்ரீயாவே சமைச்சிக்கலாம். எனது 5 லிட்டர் தண்ணி ஊத்தினா 6 மாசத்துக்கு விடாம எரியிற அடுப்பா? ஏ அல்காரிதம் கரெக்டா தான் நீ வேலை பாக்குற. ஈரான் போர் முடிகிற வரை எரியும் போல. இந்த சின்ன சின்ன விறகுனா கிடையாது, ஒரு மரத்தையே வச்சுட்டாங்க. சும்மா சின்ன சின்ன விறகா வச்சுக்கிட்டு எடுத்தமா ஒரு மரத்தையே வையே. கதை முடிஞ்சது. மீ டு மை நியூ இண்டக்ஷன் ஸ்டவ். தீ இல்லை, புகை இல்லை, ஒரு வேள்வி செய்கிறாய். இப்ப எல்லாருமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தாண்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல செக் பண்ணி பார்த்தா இதோட ரேட்டுமே அதிகமாயிட்டு இருக்கு. சக்கரை, என் சக்கரை தண்ணி. நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? என் சமத்த குட்டி. ஃபேமிலிஸே, இது உங்களுக்காக தான். ஆரம்ப விலை 5000. கொஞ்சம் நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். சரி, இந்த பையன் என்னடானா ஆளைய காணும். நல்ல பையனாச்சே, தங்கமான பையன், தரமான பையன். தங்கமான பையன், தரமான பையனாச்சே. ஆமா அண்ணே. என்ன ஆனாலும் தெரியல, ஜாலியா ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். அவன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டீங்களா? கரண்ட் சிச்சுவேஷன். இப்ப கோல்டை விட இப்ப இதுக்கு தானா டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. செம டிமாண்ட் இருக்கு. இப்ப எல்லாரோட பார்வையும் இந்த எல்பிஜி மேலதான் இருக்கு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். என்னடா சின்டெக்ஸ் டேங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிருக்கீங்க? உண்மையா இதெல்லாம் எதிர்பார்க்கலடா. இது ஏஐயா இல்ல உண்மையாவே இது மாதிரி வாங்கினாங்களா? நம்பவே முடியலையே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாங்குறதுலாம் கொடுக்கவே கூடாது. இந்த ட்ரம்ல வாங்குறது, இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்ல வாங்குறது, அப்புறம் இந்த கேன்லாம் வாங்கிட்டு போறாங்களே பெரிய பெரிய கேன்னா, அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். தேவைக்கு அதிகமா வாங்குறத கொடுக்காம இருக்கலாம். வீட்டில் என்னென்ன விலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு முதல்ல கடைக்கு போய் எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, மாவு எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் லோட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி வதந்திக்கெல்லாம் யார் காரணம்னா USA மூவிஸ், USA ரியாலிட்டி. USA மூவிஸ்ல வந்து சூப்பர்மேனா இருக்கான், ஆனா ரியாலிட்டியில பார்த்தா ஹோம்லேண்டரா இருக்கான். எங்க போர் நடந்தாலும் அதுல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அது எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விடியுது. பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. அதனால போர் வேணாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா உண்மையா பெட்ரோல் பங்க்ல எல்லாம் இப்படி டேங்க்ல எல்லாம் கொடுப்பாங்களா? ஐ மீன் டேங்க்னா வாட்டர் டேங்க் வேற ஒரு ட்ரம் அதுல எல்லாம் அப்படின்னா எப்படி தூக்கிட்டு போவாங்க? இல்லை, அந்த பேனிக்கில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரு பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வாட்டர் கேன்லலாம் அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்லாம் ஒரு விஷயம் இப்போ நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க வண்டியை இப்போ ஃபுல் டேங்க் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா கூட இல்லை. ஓகே, வண்டியை ஃபில் பண்ணி வைக்கணும்னா அவங்க ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில் ஃபில் பண்ணி வைக்கலாம். இப்போ எத்தனை நாளைக்கு, ஒரு 5 நாளைக்குன்னு வையேன். அந்த 5 நாளைக்கு அந்த வண்டியை வச்சு இது பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பேனிக் ஆகும்போது அப்போ கிடைக்காதோன்ற ஒரு பேனிக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டில் வந்து அவ்வளோ பெருசு வாங்கி கொண்டு வீட்டில் வைக்க அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்? சேஃப்டியே இல்லை. அது வந்து வேப்பர் ஆகக்கூடியது. அது வந்து உள்ளே வந்து மாலிகுல்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது பஸ்ட் ஆகக்கூடிய இது கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சேஃப்டி கிடையாது. நம்பி இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஏதாவது கரெக்டான
கவர்மெண்ட் சர்க்குலர் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணால் கூட ஆமாம், அந்த போலீஸ் சொன்ன அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இது வரைக்கும் வந்த மாதிரி இல்லை. எல்பிஜி இது கூட நம்ம பிஎம் கூட சொல்லியிருக்காப்புல, நீங்கள் யாருமே பேனிக் ஆக வேண்டாம், போதுமான இருக்குது. அண்ட் தென் இன்றைக்கி ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, ப்ராப்ளம் இல்லை, ஒரு ஆயில் டேங்கரில் ஒன்று வந்துடுச்சு, ஒரு கப்பு வந்துடுச்சு. அதனால் அதை பற்றி எந்த இதுவும் வேண்டாம், இன்னும் நம்ம இது ஆகும், அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் ரொம்ப பேனிக் ஆகி போய் நம்மளே என்ன பண்ணுறோன்னா நிலமையை இன்னும் மோசமாக்குறோம். சரியா? நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே நமக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துக்கிட்டு தேவைக்கு எல்லாத்தையும் பண்ணிடணும். நமக்கு தேவைக்கு மிஞ்சி பண்ணுறப்ப அடுத்தவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காம போயிடும். இப்போ நம்மளே எல்லாம் ஆக்குப்பை பண்ணி நிற்கும்போது அடுத்தவங்களுக்கு அது எல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அடுத்த வேறு ஆட்களை போய் தேடி இது பண்ண ஆரம்பிக்கும்போது கொலாப்ஸ் ஆகும். அதனால் அது யாரும் பண்ண வேண்டாம், பேனிக் யாரும் பண்ண வேண்டாம். தேவைக்கு வாங்கிக்கோங்க, தேவையில்லைன்னா வேற இருக்கணும் தான், அதுக்கு ஓவராக வேற இருந்தாலும் ப்ராப்ளம். ஆனால் மக்கள்கிட்ட ஒரு இது தெரியுமா, அவேர்னஸாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாரும் அவேராக இருங்க, யாருமே பேனிக் ஆக வேண்டாம். அதை மட்டுமே இந்த வீடியோவோட கருத்து, உள்நோக்கம் எல்லாமே. கூட கொஞ்சம் காமெடிஸும் ஒரு போட்டிருந்தாரு. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட வரும். ஓகே, இந்த குரலில் கட்ட குரல்லையும் காந்த குரல்லையும் எவ்வளோ பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.